வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூலு லீவ் விட்டாச்சு. இனி தினம் நம்மக்கிட்ட ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி வேணும் அப்படின்னு கேட்டு அடம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும். அந்த வகையில் இன்னைக்கு நாம் ராகி மாவை வச்சு முருங்கைக்கீரையெல்லாம் வச்சு ஒரு ரொட்டி தான் சூப்பராக செஞ்சு கொடுக்க போகிறோம். அதுக்கு முதல்ல முருங்கைக்கீரை கொஞ்சம் உருவி எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் சி நிறையா இருக்குது. இரும்பு சத்து, கால்சியம் இது எல்லாமே நிறையா இருக்குது. இதை நம்ம சாப்பிட்றதுனால ரத்த சோகை நீங்கும், ஹீமோகுளோபின் நிறையா பெருகும், கண்ணில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கும், கண் பார்வைத்திறன் நிறைய தரையும், எலும்புகள், பற்கள் இது எல்லாமே நல்லா வலுவாக ஆரோக்கியமாக இருக்கும். மலச்சிக்கலை போக்கும், மோஷன் ஃப்ரீயாக போகும். அடுத்ததா இது கூட 100 கிராம் ராகி மாவு சேர்த்துக்கலாம். இந்த ராகியில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் பியும் சியும் நிறைய இருக்குது. இதில் இரும்பு சத்து, ஹை புரோட்டீன் சத்து இது எல்லாமே நிறையா இருக்குது. கால்சியமும் இருக்குது. இது இரத்த சோகையை தடுத்து ஹீமோகுளோபினை நிறைய பெருக செய்யும். எலும்பு, பற்கள் நல்லா அழுத்தமாக வலுவாக இருக்கும். ஸ்கின் நல்லா பளபளப்பாக இருக்கும். உடல் எடை அதிகரிக்கும். அதிக ஆரோக்கியத்தை இந்த ராகி மாவு நம்மளுக்கு கொடுக்கும். அடுத்ததா இதில் 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சால்ட்டு. அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். அடுத்தது 1/2 டீஸ்பூன் சால்ட். கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, கெட்டியாக நல்லா அழகாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு உருட்டிட்டு நல்லா வடை மாதிரி அழகாக நைஸாக அப்படி தட்டி இந்த எண்ணெயில் பொடி போட்டுடலாம். கருக விட்டுறாம நல்லா புரட்டி போட்டுட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.